ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்க்ரூ டைட்டர். சரியா, அதாவது ஸ்க்ரூ மிஷின் இல்லைன்னா ஸ்க்ரூ டைட்டர் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நமக்கு பேட்டரி ஆப்ரேட்டடு. சரியா, இந்த மிஷினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது நம்மகிட்ட 2 வேரியன்ட் இருக்குது. அதாவது 12 வால்ட்டு அண்டு 21 வால்ட்டு. சரியா, 12 வால்ட்டுக்கும் 21 வால்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே ரெண்டு பேட்டரி கொடுத்துருவாங்க. இந்த 21 வால்ட்டில் 2 பேட்டரி கொடுத்துருவாங்க. சரியா, 12 வால்ட்லனாலும் 2 பேட்டரி இருக்கும். 12 வால்ட்டில் இது ஒரு பேட்டரி, இது இன்னொரு பேட்டரி. இது ஆக்சுவலி வுட் ஒர்க்குக்காக டிசைன் பண்ணது. நமக்கு சோத்தில் ட்ரில் பண்ணதுக்கெல்லாம் இது அவ்வளோவா ஒர்த்தாக இருக்காது. வுட்டு, அக்ரலிக்கு, இந்த கிராஃப்ட் ஒர்க் செய்கிறவங்க இல்லைன்னா கார்பெண்டர் இவங்களுக்கெல்லாம் தான் இது யூஸ் ஆகுமே தவிர ஹெவியாக உள்ள ஒர்க் செய்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. அதை நான் முதல்ல சொல்லிவிட்டேன். சரியா, நார்மலாக ஒரு பேசிக்காக சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் இது ஓகே. சரியா, இது ஸ்க்ரூ டைட்டர் 12 வால்ட்டு 21 வால்ட்டு 2 டைப் நம்மகிட்ட இருக்குது. சரியா, இந்த 12 வால்ட்டு ஸ்க்ரூ டைட்டரை ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம். இது நார்மலாக ஒரு 12 வால்ட்டு மிஷின். இதுக்கு கூட 2 பேட்டரி வரும். இதே மாதிரி 12 வால்ட்டு பேட்டரி போட்டு இதில் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபார்வேர்டு ரிவர்ஸு, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபார்வேர்டு ரிவர்ஸு பண்ணிக்கிடலாம். அது மாதிரி 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, ஸ்பீடு 1, 2 அந்த மாதிரி. சரியா, அவ்வளோதான். இதில் வேறு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சின்ன எல்இடி இருக்கும், நமக்கு இதில் பார்த்தா தெரியும். தெரியுதா, ஒரு சின்ன எல்இடி லைட் இருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி இதில் என்ன நமக்கு தருவாங்கன்னா, இது இந்த வளைவான இடத்துல எல்லாம் இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணி நமக்கு ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக இந்த ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதே மாதிரி ஸ்க்ரூ பிட்டு, ட்ரில் பிட்டு, அது மாதிரி இது என்ன நம்ம போல்ட்டு நட்டெல்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கான அந்த பிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இது இந்த 12 வால்ட். சரியா, தாண்டி இதே மாதிரி இந்த 24 வாட்ஸ் அது மாதிரி சார்ஜிங்க்கு அடாப்டர் கொடுத்துருவாங்க. இது சார்ஜ் பண்ணுறது எப்படின்னா இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போடணும், அவ்வளோதான். இதில் லைட் எரியும், ரெட் லைட் எரியும்போது சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா க்ரீன் லைட் எரியும், மற்றபடி ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கும். சரி, அதே மாதிரி 21 வாட்ஸ்லையும் அதே மாதிரி தான். நமக்கு 21 வாட்ஸோட பேட்டரி கொடுத்துருப்பாங்க. பேட்டரி கொடுத்து நமக்கு இதுலேயும் ஃபார்வேர்டு ரிவர்ஸு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட் இதுலேயும் வந்துடும். இதுலேயும் 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. சரியா, இதே மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, லெவல் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டர் லெவல் கொடுத்துருப்பாங்க. சரி, வாட்டர் லெவலில் இது என்ன லெவல்? சரி, பார்த்துக்கிடுங்க. நாங்கள் மட்டம்னு சொல்லுவோம் தமிழில். சரியா, இந்த வாட்டர், இந்த லெவல். சரியா, இதை கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு சைடில் ஏதாவது பெல்ட்டில் ஏதாவது தொங்க விடணும்னா தொங்க விட்டுக்கிடலாம், இல்லை சுவத்தில் ஏதாவது ஆணி அடிச்சு வேணாலும் தொங்க விட்டுக்கிடலாம். இதுலேயும் சேம் தான், ஒரு சார்ஜிங் போர்ட்டு. இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு பின் உள்ளே இருக்கும், காட்டி தானே ஒரு மினிட். இதாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் அந்த சார்ஜிங் பின். இதில் ப்ளக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட வேண்டியதுதான். அதை தாண்டி இதுலேயும் அதே மாதிரி எல்லாம் 25 பீசஸ். சரியா, இந்த அக்சசரிஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்க்ரூ பிட்டு, ட்ரில் பிட்டு, இது எல்லாமே கூட வந்துடும். யாருக்காவது தேவைப்படுதுன்னா நமக்கு ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9488881244. இன்னொரு நம்பர் 9443663100. இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மிஷின் இப்போதைக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டார்ட் அப் கிட்டு, அது 12,000 கிட்டு புக் பண்ணுறவங்களுக்கும் இந்த மிஷின் தான் கொடுப்போம். இந்த பிட்டோட எல்லாம் சேர்த்து தான் கொடுப்போம். அதே மாதிரி 20,000க்கு புக் பண்ணுறவங்களுக்கும் இப்போதைக்கு இந்த மிஷின் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த மிஷின் தான் நம்ம 12 வால்ட் மிஷின் கொடுக்க போகிறோம். சரியா, யாருக்காவது இதோட ப்ரைஸோ இல்லை உங்களுக்கு தேவைப்படும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி தருவோம். சரியா, இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி இருக்குது. டெலிவரிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிவரி சார்ஜஸ்.
சரியா? கொரியர்லனா கொரியர், பார்சல்லனா பார்சல்ல எப்படி வேணாலும் போட்டு விடுவோம். சரியா? ஓகே. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.